ஜெபம் செய்வோம். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் ஆண்டவரே, நீர் கொடுத்த உம்முடைய பரிசுத்த நாளுக்காக வீடுகளிலே அமர்ந்து உம்மை ஆராதிக்கும்படியாகவும் ஆண்டவர் கொடுத்த பாக்கியத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்களைப் போல் அல்லாமல் இந்த நாளிலேயும் கூட கர்த்தாவே, மிகுந்த வேதனையின் மத்தியிலையும் கண்ணீரின் மத்தியிலையும் பயத்தின் மத்தியிலையும் உம்மை முழுவதுமாக நம்பினவர்களாக ஆண்டவரே, இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களுடைய நிலைமையை நீர் அறிந்திருக்கிறீர். சேஷமாக எங்களுடைய திருச்சபையின் பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய நிலைமையும் நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவர் இந்த ஆராதனையை ஆசீர்வதித்தார். எங்கள் ஒவ்வொருவருக்கும் மிகுந்த ஆசீர்வாதமான ஆராதனையாக நீர் இதை மாற்றிக் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக நாம் யாவரும் எழுந்து நின்று பாமாலை 18 பாடுவோம். ஹிம் நம்பர் 18, எங்கும் நிறைந்த தெய்வமே. நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளோம், அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமீன். திரியேக தேவனை நாம் போற்றுவோம். எங்கள் தந்தையாம் ஆண்டவரே,
உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் ஆண்டவரே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய ஆண்டவரே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி ஆண்டவருடைய அன்பை எங்கள் இருதயத்தில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். பாவ அறிக்கைக்காக நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆயத்தப்படுவோம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டோம் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் முழங்காற்படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. அமைதியாக ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்வோம். நம்முடைய சிந்தனையினாலும் செயல்களாலும் வார்த்தைகளால் ஆண்டவருக்கு விரோதமாகும் மற்றவர்களுக்கு விரோதமாகவும் நாம் செய்த பாவங்களை அமைதியாக அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்தில் நாம் நமது பாவங்களை பொதுவான பாவ அறிக்கை ஜெபத்தின் மூலமாக தாழ்மையோடு அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்களுடைய வழிகளை விட்டு வழியலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். மது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்கு தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகள் ஆகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களை கிருபை செய்தருளோம். ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆமேன். தயவுசெய்து யாவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளிலேயும் நாம் வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சங்கீதம் 91 சங்கீதத்தை வாசிக்க கேட்போம். சாம் நம்பர் 91. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது.
உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து விடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் எப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். தயவு செய்து உட்காருங்கள். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரை. 1 Corinthians chapter 15 verses from 1 to 20. சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமே. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறேன். தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கும் பாத்திரன் அல்ல. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையை அப்படி செய்தது. ஆகையால் நானாகிலும் அவர்களாகிலும் இப்படியே பிரசங்கித்து வருகிறோம். நீங்களும் இப்படியே விசுவாசித்திருக்கிறீர்கள். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று
நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாகவும் காணப்படுவோமே. மரித்தோர் உயிர் தழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டிருப்பார்களே. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் பாடம் வாசித்து முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீர்த்தனை 63 பாடுவோம். லிரிக் நம்பர் 63, மகிழ் மகிழ் மந்தையே. மகிழ் மகிழ் மந்தையே நீ அல்லேலூயா, பரமைந்தன் பரமேறினார் அல்லேலூயா. மகிழ் மகிழ் பரமைந்தன் மகத்துவ பரமேறினார், மகிழ் மகிழ் பரமைந்தன் மகத்துவ பரமேறினார். திகழ் துருச்சேனை பாடும் அல்லேலூயா, இந்து மகிழ் மகிழ் மந்தையே நீ அல்லேலூயா, பரமைந்தன் பரமேறினார் அல்லேலூயா. வானமெல்லாம் நிரப்ப மனுஷமைந்தன் எல்லா வானங்கள் மேலேறினார் அல்லேலூயா. தீனதயாளு நம்மை சேர்ந்த தலைவராயினார், தீனதயாளு நம்மை சேர்ந்த தலைவராயினார். ஜானமுடன் பாடுங்கள் அல்லேலூயா, இன்று மகிழ் மகிழ் மந்தையே நீ அல்லேலூயா, பரமைந்தன் பரமேறினார் அல்லேலூயா. தந்தை வலாபகத்தில் சத்திய கிறிஸ்து எங்கள் சத்துருக்களிப்பு சேர்ந்தார் அல்லேலூயா. சொந்த காயங்கள் காட்டி சுகிதமுடன் ஜெயிப்பார், சொந்த காயங்கள் காட்டி சுகிதமுடன் ஜெயிப்பார். மந்தையே உந்தனுக்காய் அல்லேலூயா, இன்று மகிழ் மகிழ் மந்தையே நீ அல்லேலூயா, பரமைந்தன் பரமேறினார் அல்லேலூயா. சுவிசேஷ பாடத்திற்காக தயவு செய்து யாவரும் எழுந்து நிற்போம். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள் அடங்கிய ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள். The Gospel according to St. John, chapter 14, verses from 1 to 6. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றார். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும்
பிதாவினிடத்தில் வரான் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த செப்டம்பர் மாதம் முதல் இந்நாள் வரை உங்களோடு ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக, ஆராதனை நடத்தும்படியாக, ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாக, உங்களோடு கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக ஒரு நல்ல ஐக்கியத்தை கொடுத்த ஆண்டவரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாக உங்கள் மத்தியிலே ஊழியம் செய்யும்படியாக என்னை அன்போடு அழைத்த நம்முடைய சபையின் போதகர் அருள் திரு கிறிஸ்டி ராஜ்குமார் ஐயா அவர்களுக்கு ஆண்டவரின் நாமத்தினாலே அதிகமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னையும் இந்த இடத்திலே நான் செய்த ஊழியத்தையும் அதிகமாக நேசித்தவர்கள், ஊழியர்களிடத்திலே அதிகமான அன்பு செலுத்தினவர்கள், அவர்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவருடைய எல்லா பணிகளையும் நான் கவனித்துக் கொண்டிருந்தேன். ஆண்டவருடைய ஊழியத்திற்காக எதையும் செய்வதற்கு தன்னுடைய நேரம், தன்னுடைய பலன் எதையும் எந்த நேரத்திலையும் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருந்தவர்கள். இப்பொழுது தொடர்பு கொண்டாலும் அவர்களிடத்திலே பேச முடியாது. ஏனென்றால் ஏதாவது ஒரு மீட்டிங்ல இருந்து பேராயருக்கு பல்வேறு விதங்களிலே டயசிஸ்ல உதவி செய்து கொண்டிருந்தவர்கள் பின்பதாக இரவு 10 மணிக்கு மேலாக என்னை அழைத்து, ஐயா கூப்பிட்டீங்களா, நான் ஒரு மீட்டிங்ல இருந்தேன், உங்க போனை எடுக்க முடியல, சொல்லுங்கய்யா என்று சொல்லி அன்போடு பேசி ஒவ்வொரு காரியத்திலையும் ஆலயத்தின் பணிவிடையிலே என்னை வழிநடத்தினவர்கள். அவர்களுக்காகவும் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அதை போல டயசிஸ் பிஷப் ரைட் ரெவரண்ட் பிரசன்னகுமார் சாமுவேல் ஐயாவுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். கடந்த ஜூன் மாதத்திலே அவர்களை தொடர்பு கொண்ட பொழுது, ஐயா ஏதாவது திருச்சபையிலே உதவி செய்ய வேண்டுமா என்று கேட்ட பொழுது உடனடியாக அவர்கள் சொன்னது, ஜேசி நகர் சர்ச்சு உங்களுக்கு பக்கத்தில் தானே, நீங்க போயிட்டு வந்துடலாமே, நீங்க அங்கே போய் உதவி செய்யுங்கள், அதன் பொறுப்பான போதகரிடத்திலே நான் பேசிவிடுகிறேன், ஆலய ஆராதனை துவக்கின உடனே நீங்கள் போய் அங்கு உதவி செய்யுங்கள் என்று என்னை அன்போடு அழைத்து அனுமதி கொடுத்தவர்கள். நான் 1996ஆம் ஆண்டிலிருந்து 99ஆம் ஆண்டு வரை சென்ட் லூக்ஸ் சர்ச்சிலே அவர்கள் போதகராக இருந்த நாட்களிலே அவர்களுக்கு நான் உதவி செய்தேன். இன்றளவும் அப்பொழுது என்னை எவ்வளவாக நேசித்தார்களோ அதை விட அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒரு பிஷப். அவர்களுக்காகவும் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஐயாவுக்கும் நான் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி செலுத்துகிறேன். அதை போல இந்த திருச்சபையின் பிள்ளைகள், ஒவ்வொரு குடும்பமும் ஆலயத்திலே பல்வேறு பணிகளை செய்கின்ற வாலண்டியர்ஸ், ஊழியர்கள், கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாருக்காகவும் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவர்கள் என்னை எவ்வளவாக நேசித்தார்கள் என்பதை அவர்கள் செய்த உபசரணைகளிலிருந்து நான் கவனிக்க முடிந்தது. எந்த ஒரு நிகழ்ச்சி என்றாலும் உடனடியாக அதை குறித்து போதகரிடத்திலே பேசி, ஐயாவை நாங்கள் அழைக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் முன்பதாகவே ஐயாவினிடத்திலே அதற்காக அனுமதியை கேட்டு அதன் பின்பதாக என்னை தொடர்பு கொள்வார்கள். ஐயாவை எந்த அளவுக்கு நேசித்தார்களோ அதை போல என்னையும் அதிகமாக நேசித்தவர். ஆகவே அவர்களுக்காகவும் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். திருச்சபையின் குடும்பங்கள், ஒவ்வொரு குடும்பமும் ஆராதனை முடிந்து கடந்து செல்லும் பொழுது அவர்கள் எவ்வளவாக நேசித்தார்கள் என்பதை அவர்களுடைய விசாரணையிலிருந்து நான் அறிந்து கொள்ள முடிந்தது. ஆகவே ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திரிக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும்
என் சார்பிலேயும் என்னுடைய குடும்பத்தின் சார்பிலேயும் நன்றி செலுத்துகின்றேன். எனக்காக, குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நான் கடந்த 2 ஆண்டுகளாக 2019ஆம் ஆண்டிலிருந்து இந்த ஆண்டு 2021 ஏப்ரல் 30 வரை மாஸ்டர் ஆஃப் தியாலஜி என்று சொல்லப்படுகின்ற இறையியல் முதுகலை படிப்பு முடிக்க ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். 1ஆம் தேதியிலிருந்து மீண்டுமாக திருச்சபையின் ஊழியத்திற்காக திருநெல்வேலி டயசிஸ்க்கு நான் கடந்து செல்ல இருக்கின்றேன். நீங்கள் அதிகமாக ஊழியத்தின் பாதையிலே எனக்காக, குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள். என்னுடைய மனைவி பாளையங்கோட்டையில் உள்ள கத்தீட்ரல் சர்ச்சுக்கு அருகில் இருக்கின்ற மேரி சார்ஜன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் பிடி அசிஸ்டண்டாக பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். பிள்ளைகள் மூத்த மகன் ஜெபஸ், அவன் பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் முடித்து ஆண்டவருடைய ஊழியத்திற்கு செல்வதற்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கின்றான். ஆண்டவருக்கு சித்தமானால் மேற்படிப்பு படிப்பதற்கும் விருப்பமுள்ளவனாக இருக்கிறான். ஆண்டவருடைய திட்டம் அவனுடைய வாழ்விலே நிறைவேறவும் தொடர்ந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய ஆண்டவர் அவனுக்கு உதவி செய்யும்படியாக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவன் முடித்திருக்கின்ற கோர்ஸ் பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன். அடுத்த மகன் ஜெபின் இப்பொழுது 9ஆம் வகுப்பு முடித்து 10ஆம் வகுப்பிற்காக அவன் கடந்து செல்லுகின்றான். அவனுக்கும் ஊழியத்தில் அதிகமான ஆர்வம் உண்டு. ஆலயத்திலேயே காத்திருந்து பல வேலைகளை எந்த நேரத்திலையும் செய்வதற்கு மிகுந்த உற்சாகமாக கடந்து வருகின்றவன். அவனுக்காகவும் அவனுடைய எதிர்காலத்திற்காகவும் ஜெபிக்க உங்களை நான் அன்பாய் கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ந்து ஆண்டவர் திருச்சபை ஊழியத்திலே செல்லுகின்ற இடத்திலே என்னையும் ஆண்டவர் எனக்கு கொடுத்த குடும்பத்தின் பிள்ளைகளை பயன்படுத்தும்படியாக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எந்த அளவிற்கு நேசித்தீர்களோ அதே அளவுக்கு நானும் உங்களை நேசிக்கிறேன். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்க ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதை போல தொடர்ந்து இந்த இடத்துல ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய இருக்கின்ற அருமையான போதகர் அருள் திரு சவுந்தரராஜன் ஐயாவுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஆண்டவர் அவர்களை இந்த திருச்சபையிலே வல்லமையாக பயன்படுத்துவாராக. அவர்களுடைய சகோதரர் ஆனந்தராஜ் அவர்கள் லூக்ஸ் சர்ச்சிலே போதகராக பணி செய்தவர்கள். அருமையான ஆனந்தராஜ் ஐயாவினுடைய மனைவி திருமதி சாந்தி அம்மா ஊழியத்தின் பாதையிலே அதிகமாக என்னை நேசித்தவர்கள். பல இடங்களிலே அவர்கள் அழைத்து பயன்படுத்தி இருக்கின்றார்கள். தொடர்ந்து ஆண்டவர் தம்முடைய பிள்ளையை இந்த திருச்சபைக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக பயன்படுத்துவாராக. இந்த நாளிலேயும் ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்களை அளவு கடந்து நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, மிகுந்த வேதனையின் மத்தியிலையும் கண்ணீரின் மத்தியிலையும் இந்த நாள் ஆராதனையிலே உம்முடைய வார்த்தையை கேட்பதற்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற எங்களோடு நீர் பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே உம்முடைய வார்த்தையாம் மன்னாவினார் உம்முடைய பிள்ளைகளை நீர் திருப்திப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஏற்ற வசனத்தை ஆண்டவர் எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதித்து நடத்தும் தெய்வீக கிருபைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, மற்ற நாட்களைப் போல் அல்ல இந்த நாள். நாம் ஆண்டவரை ஆலயத்திலேயே ஆண்டவரை ஆராதிக்க முடியவில்லை என்றாலும் வீட்டிலே அமர்ந்து ஆராதித்தாலும் மிகுந்த வேதனையின் மத்தியிலேயும் கண்ணீரின் மத்தியிலேயும் நாம் கர்த்தரை ஆராதிக்கிறோம் என்பது நம் எல்லாருக்கும் நன்றாக தெரியும். வேளை இந்த ஆலயத்திலே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கின்ற இந்த நாட்களிலே இது கடைசி ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறது. அடுத்த வாரத்திலிருந்து புதிய போதகர் பொறுப்பேற்று ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வார்கள். நானும் தொடர்ந்து ஆண்டவர் எனக்கு ஊழியத்தின் பாதையிலே கொடுக்கின்ற திருச்சபையிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாக கடந்து செல்ல இருக்கின்றேன். ஆகவே இந்த நாள் உங்களோடு பகிர்ந்து கொடுக்கும்படியாக ஆண்டவரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு வேத வசனம், இது ஒரு கடினமான சூழ்நிலை என்கின்றபடியினாலே
கர்த்தர் கொடுத்த வேத வசனம் யோவான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்பதுதான் ஆண்டவர் இந்த நாளிலே கொடுத்த செய்தி. Do not let your hearts be troubled. Our hearts are troubled very much. நம்முடைய இருதயம் மிகுந்த கலக்கத்தின் மத்தியிலே இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. கடந்த ஆண்டிலே 2020 மார்ச் மாதம் 22ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரை ஆலயத்திலே ஆராதனை நடைபெறவில்லை என்கின்ற சூழ்நிலையிலேயும் இந்த வியாதியை குறித்த பயம் அநேகருடைய உள்ளத்திலே இருந்த காரணத்தினாலே நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஆண்டவர் கிருபை செய்தார். ஆனால் கடந்த நாட்களிலே ஒன்றும் நடைபெறவில்லை என்கின்ற ஒரு தைரியம் நமக்குள்ளாக ஏற்பட்டு நாம் நம்முடைய எல்லா பணிகளையும் செய்து கொண்டிருந்தோம். இந்த நாட்களிலே நாம் கேட்கின்ற செய்திகளிலே பார்க்கின்ற மீடியா ப்ரொஜெக்ட் பண்ணுகின்ற நியூஸ் நம்முடைய உள்ளத்தை எவ்வளவாக உடைத்து நாம் எவ்வளவு கலக்கத்தின் மத்தியிலே இருக்கிறோம் என்பதை நாம் அறிவோம். We know how much we are disturbed and we are troubled about the things happening in the world, especially in Bangalore. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த யோவான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களோடு தன்னுடைய பிரிவை குறித்து பகிர்ந்து கொடுத்த வசனமாக அமைகின்றது. சீஷர்களுக்கு தன்னுடைய மரணத்தை குறித்து, தன்னுடைய சீஷர்களிடமிருந்து தான் பிரிந்து செல்வதை குறித்து கொடுக்கின்ற ஒரு செய்தியாக அமைந்திருக்கிறது. இந்த செய்தியிலே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் கலங்காதிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். Do not let your hearts be troubled, believe in me என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவரிடத்திலே விசுவாசமாயிருப்பது எல்லாருக்கும் நன்றாக தெரியும். எபிரேயர் 11:1 விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. நாட்களிலே எல்லாருடைய சூழ்நிலையை நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது நாம் மனிதர்கள் மீது அதிகமான நம்பிக்கை வைக்கின்றவர்களாக இருக்கின்றோம். குறிப்பாக நம்முடைய கடினமான சூழ்நிலையிலே நம்மை நம்பத்தக்காததாக பேசுகின்ற மனிதர்கள் உண்டு. நாம் அவர்களை அப்படியே நம்பி விடுவோம். குறிப்பாக கடினமான சூழ்நிலையிலே டாக்டர்ஸ் நமக்கு ஒரு ஹோப் கொடுப்பார்கள். நீங்கள் இதை செய்தால் சரியாக இருக்கும், இதை செய்தால் நன்றாக இருக்கும், இப்படி செய்வது உங்களுடைய குடும்பத்தின் உறுப்பினர் ஆகிய இவருடைய உயிரை காப்பதற்கு வசதியாக இருக்கும் என்று சொல்லும் பொழுதெல்லாம் நாம் அடுத்தடுத்து உடனடியாக எப்படியாவது நீங்கள் இவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று நாம் அவர்களை நம்புகின்றோம், அவர்கள் மீது நம்பிக்கை வைக்கின்றோம். சில நேரங்களிலே மருத்துவர்கள் நமக்கு சொல்லுவது என்னவென்றால், எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, உங்களுடைய தெய்வத்திடம் வேண்டுதல் செய்யுங்கள், அவர்தான் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவர்கள் நம்மை பார்த்து சொல்வது. இப்பொழுது நாம் சொல்லுகின்ற காரியம் என்ன? ஆண்டவரை மாத்திரம் நாம் நம்பி இருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உதவி செய்ய மாட்டீர். இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் அந்த சூழ்நிலையிலே நமக்கு ஏற்படுகின்றது. எல்லா சூழ்நிலையிலையும் ஆண்டவரை நம்பி இருக்கிற நாம் அந்த நேரத்திலே ஆண்டவரை நம்புவது மிக அதிகமானதாக இருக்கும். ஒருவேளை சொல்ல போனால் நாம் ஆண்டவரை அந்த நேரத்திலே நம்புவது 100% டபுள் ஆஃப் அவர் ஃபெய்த். சொல்ல போனா 200%, 200% என்று சொல்வார்.
100க்கு 100 என்று சொல்லுவதை விட அதைவிட மேலாக ஆண்டவரை நம்புவது. ஆண்டவர் இதை எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கஷ்டங்கள் வரும் பொழுது நாம் ஆண்டவரை நம்புவதை விட்டு விடுகின்றோம். இந்த கஷ்டங்கள் வரும் பொழுது, இந்த பிரிவுகள் வரும் பொழுது மக்கள் எழுப்புகின்ற கேள்வி என்ன? ஆண்டவரே, நீர் இப்படியாக என்னை கைவிடுவீர், எங்களை கைவிடுவீர் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை என்கின்ற ஒரு கேள்வி எழும்ப ஆரம்பிக்கிறது. இந்த கேள்வி எதனால் வருகிறது? நம்முடைய விசுவாசம் குலைத்து போடப்பட்டது. நம்முடைய விசுவாசத்தை இழந்தவர்களாக அந்த சூழ்நிலையிலே நாம் காணப்படுகின்றோம். நான் 100க்கு 200% out of 100%, I believe God 200% because I know God only can do this. ஆண்டவர் மாத்திரம் இதை செய்ய முடியும், இந்த மருத்துவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று நான் நம்பியிருந்தேன். ஆனால் இந்த சம்பவம் என்னுடைய வாழ்விலே நடந்து விட்டதே என்று சொல்லி நாம் வேதனையின் உச்சக்கட்டத்தில் இருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நாம் 18ஆம் வசனத்திலே படிக்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்று சொல்லுகின்றார். ஆண்டவரை உறுதியாய் விசுவாசிக்கின்ற பிள்ளைகளிடத்திலே ஆண்டவர் சொல்லுகின்ற காரியம், I'll come to you. இந்த சூழ்நிலையிலே, இந்த கடினமான சூழ்நிலையிலே வியாதியை குறித்து, பிரிவை குறித்து, வேதனையோடு, பயத்தோடு, கலக்கத்தோடு இருக்கின்ற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார், let not your hearts be troubled, I'll come to you. நாம் இதைத்தான் விசுவாசிக்க வேண்டும். இதைத்தான் நாம் விசுவாசிக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவர் நம்மிடத்திலே வருகிறேன் என்று சொல்லுகிறார் என்பதை நாம் முழுவதுமாக விசுவாசிக்க அழைக்கப்படுகிறோம். We have to believe that God has come near each and every one of us, especially to the bereaved families. தங்களுக்கு பிரியமானவர்களை இழக்க கொடுத்த அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரிடத்திலையும் ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நீங்கள் என்னை நம்பி வாழ். You live by believing me. என்னை நம்பி நீங்கள் வாழுங்கள். உங்களுடைய எல்லா காரியங்களிலேயும் நீங்கள் இழந்த நபர் என்னென்ன காரியங்களை செய்வார்கள் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தீர்களோ, I'll do that for you. அதை நான் உங்களுக்காக செய்வேன் என்று சொல்கிறேன். ஆகவே அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை நம்பி வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் சீஷர்களிடத்திலே சொன்ன காரியம், நான் இந்த உலகத்தை விட்டு போய்விடுவேன் என்று நீங்கள் கலங்காதிருங்கள், நான் உங்களிடத்தில் வருவேன். நான் போவேன், ஆனாலும் நான் உங்களிடத்தில் வருவேன். எதற்காக ஆண்டவர் சென்றார் என்று சீஷர்களோடு பகிர்ந்து கொடுக்கும் பொழுது அவர் சொல்லுகின்றார் 2ஆம் 3ஆம் வசனங்களிலே, நான் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்கிறார். What he says, I'll prepare a place for you. என்னிடத்திலே விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். ஆயத்தம் பண்றது மாத்திரம் அல்ல, சொல்லுகிறார், I'll come again and I'll take you to myself. உங்களை நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த பாடுகளை, கஷ்டங்களை ஆண்டவருடைய ராஜ்யத்திலே பிரவேசித்த பிள்ளைகளுடைய வாழ்விலே அனுமதித்தது நம்மால் தாங்க முடியாத சூழ்நிலை. ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கென்று ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்திலே அவர்கள் இளைப்பாறும்படியாக அழைத்து சென்றிருக்கிறார். உதாரணமாக நாம் அயல் நாடுகளுக்கு செல்லும் பொழுது நமக்காக சில ஆயத்தங்கள் செய்யப்படும். ஒரு போதகருடைய மகன்
இந்தோனேஷியாவிலே ஒரு நிகழ்ச்சியிலே பங்கு பெறும்படியாக கடந்து சென்றான். அவனுக்கு ஒரு ஆசை, நான் ரிட்டர்ன் வரும்பொழுது எப்படியாவது சிங்கப்பூர் சென்று பார்த்து வர வேண்டும் என்ற ஆசை. பல வழிகளிலே அவன் முயற்சி செய்தான். எந்த முயற்சியும் அவனுக்கு பலன் அளிக்கவில்லை. என்னிடத்திலே சொன்னான், ஐயா, விசா கிடைக்கவில்லை, அந்த தேசத்திற்கு செல்லுவதற்கு எனக்கு அனுமதி கிடைக்கவில்லை, உங்களுக்கு யாராவது இருந்தால் உதவி செய்யுங்கள் என்ற உடனே என்னுடைய நண்பரை நான் தொடர்பு கொண்டேன். உடனடியாக அவர் எல்லா டீட்டெயில்ஸையும் அனுப்புங்கள், நான் உதவி செய்கிறேன் என்றார். ஆண்டவருடைய கிருபையினாலே அவனுக்கு அந்த தேசத்திற்குள்ளாக செல்லுவதற்கான ஒரு பாக்கியம் கிடைத்தது. மகிழ்ச்சியோடு கடந்து சென்று பார்த்து அவன் திரும்பி வந்தான். ஒரு உலக பிரகாரமான பிரயாணத்திற்கு இந்திய தேசத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞன் சிங்கப்பூர் என்கின்ற தேசத்திற்கு சென்று சுற்றி பார்ப்பதற்கு அனுமதி கிடைப்பதே எவ்வளவு கடினமான காரியம். ஆனால் நம்மை விட்டு கடந்து சென்ற பிள்ளைகள் ஆண்டவரோடு இளைப்பாறும்படியாக நம் எல்லாருக்கும் முன்பதாகவே ஆண்டவர் அவர்களுக்கென்று ஆயத்தம் பண்ணி இருக்கின்ற இடத்திலே செல்லும்படியாக கடந்து சென்றிருக்கிறார். பெரிய வெள்ளிக்கிழமை ஆராதனையிலே, மும்மணி தியான ஆராதனையிலே 6ஆம் வசனத்தின் அடிப்படையிலே நாம் செய்திகளை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் தன்னுடைய மரணத்திற்கு முன்பதாக சொன்ன அந்த வார்த்தையிலே முடிந்தது என்று குறிப்பிட்டு சொன்னார். எது முடிந்தது? நாம் அநேக காரியங்களை கேட்டிருக்கிறோம். அவர் இந்த உலகிலே வந்த நோக்கம் நிறைவு பெற்றது. அவருடைய 33.5 வயதிலே அவரை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி முடிந்தது. தேவனுடைய சித்தம் அவருடைய வாழ்விலே நிறைவேறி முடிந்தது. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்மை விட்டு கடந்து சென்ற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நம் எல்லாருக்கும் முன்பதாகவே ஆண்டவர் ஆயத்தம் பண்ணின ஸ்தலம் நிறைவு பெற்றது. நாம் வீடுகளை கட்டுகின்றோம். இந்த வீட்டின் வேலை நிறைவு பெறுமா என்று நாம் காத்திருக்கிறோம். எப்பொழுது நிறைவு பெறும் என்று நாம் காத்திருக்கின்றோம். காரணம் என்ன? நிறைவு பெற்ற உடனே நாம் அந்த வீட்டிலே போய் குடியேறுவதற்கு மிகுந்த வாஞ்சியாக இருக்கிறோம். காரணம், அது ஒரு புதிய வீடு. நம்முடைய பிளான் படி, நாம் கொடுத்த ஆலோசனையின்படி கட்டப்பட்ட வீடு. சிலர் பர்னிச்சர்ஸ் கூட தங்களுடைய விருப்பப்படியே அவர்கள் செய்திருப்பார்கள். தூத்துக்குடியிலே கிராஸ் டிவி என்ற ஊழியத்தை செய்து வருகின்ற அருமையான ஊழியர் சகோதரர் ஜெயசீலன் அவர்கள் ஊழியத்தின் பாதையில் எனக்கு மிக நெருக்கமானவர். ஒரு முறை அவர்களை சந்திக்கும்படியாக நான் சென்றிருந்த பொழுது அவருடைய வீட்டிற்கு அழைத்து சென்றார்கள். வீட்டில் உள்ள எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் என்னிடத்திலே காட்டினார்கள். ஐயா, இதை பாருங்கள், இதை பாருங்கள், இந்த பர்னிச்சர் பாருங்க, இதை பாருங்க, இது எல்லாமே என்னுடைய பிளான். நான் இதை செய்த கார்பெண்டருக்கு இதை எப்படி செய்யணும்னு சொன்னேன். நான் சொன்ன பிளான் படி செய்திருக்கிறார். நன்றாக இருக்கிறதா? நன்றாக இருக்கிறதா என்று தன்னுடைய ஆலோசனையின் கடி கட்டின அந்த வீட்டிலே அவர் குடியிருக்கும் பொழுது, தனக்கு மிக நெருக்கமான ஒருவர் வந்த பொழுது அவர் அழைத்து சென்று தன்னுடைய வீட்டின் ஒவ்வொரு பகுதியும் காண்பித்து சொன்ன காரியம், அந்த வீட்டிலே அவர் எவ்வளவு மகிழ்ச்சியோடு அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் காண முடிந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை விட்டு கடந்த வாரத்திலே கடந்து சென்ற கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய விருப்பத்தின்படி ஆயத்தம் செய்த இடத்திலே, the place which is prepared according to the plan of God, உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் சொன்ன ஆண்டவர் நம் எல்லாருக்கும் முன்பதாக அவர்களுக்கு என்று ஆயத்தம் செய்திருக்கிறார். அப்படி என்றால் அவர்கள் நம்மை விட ஆண்டவருக்காக அதிகமாக செய்திருக்கின்றார்கள். அவர்கள் நம்மை விட ஆண்டவரை நேசித்திருக்கிறார்கள். ஆண்டவர் நம்மை விட அவர்களை அதிகமாக நேசித்திருக்கிறார் என்பதை தான் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. So he has called them to himself.
மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார், இந்த கடினமான சூழ்நிலையிலே கலக்கத்தின் மத்தியிலே வாழுகின்ற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார், அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை, அவருடைய பிறப்பின் வல்லமை நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன? ஆண்டவருடைய இந்த ஒரு வாசகம் யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே படிக்கிறோம், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார். பயத்தின் மத்தியிலே, கலக்கத்தின் மத்தியிலே என்ன நடக்குமோ என்று பயந்து கொண்டிருக்கிற நம்மை பார்த்து தங்களுக்கு பிரியமானவர்களை இழக்க கொடுத்த கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே ஆண்டவர் சொல்லுகின்ற காரியம், I give my peace to you. Peace I leave with you என்று சொல்லுகின்றார். என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்லுகிறார். நான் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்கிறேன், ஆனாலும் என்னுடைய சமாதானம் உங்களிடத்தில் நிலைத்திருக்கும். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசித்திருக்கிறார்கள், ஆனால் ஆண்டவருடைய சமாதானம் நம்மிலே நிலைத்திருக்கிறது. அவர் சொல்லுகிறார், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கவில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்லுகிறார். ஆரம்பத்திலே ஆண்டவர் சொன்னால் உங்கள் இருதயம் கலங்காத இருப்பதாக என்று. இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகின்ற காரியம், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், நீங்கள் கலங்கவும் வேண்டாம் பயப்படவும் வேண்டாம். ஆகவே இனி என்ன நடக்குமோ, எனக்கு என்ன நடக்குமோ, என்னுடைய குடும்பத்திற்கு என்ன நடக்குமோ என்று ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் கலங்க வேண்டாம். Don't be troubled. I give my peace. I leave my peace என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சீஷர்கள் பயத்தின் மத்தியில் இருக்கும் பொழுது, பூட்டிய அறைக்குள்ளாக இருக்கும் பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இழந்து விட்டோம் என்ற வேதனையின் மத்தியில் இருக்கும் பொழுது, இந்த பூட்டிய அறைக்குள்ளாக பிரவேசித்த ஆண்டவர் சொன்ன காரியம், உங்களுக்கு சமாதானம். இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து அதைத்தான் சொல்கிறார். I leave my peace with you. என்னுடைய சமாதானம் உங்களோடு இருக்கும் என்று சொல்கிறார். ஆண்டவருடைய சமாதானம் நம்மிடத்தில் இருக்கும் பொழுது, எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அவர் நம்மோடு இருந்து நம்மை தேற்றுகின்றவராக இருக்கிறார். உலக பிரகாரமான மனிதர்களுடைய வார்த்தைகள் நம்மை தேற்றுவது கடினம். உலக பிரகாரமான மனிதர்களுடைய தைரியம் நம்மை தைரியப்படுத்துவது கடினம். ஆனால் ஆண்டவரை மாத்திரம் நாம் நம்பி வாழும்போது ஆண்டவர் நம்மை பாதுகாக்கின்றார். என்ன சமாதானம்? ஆண்டவர் கொடுத்த சமாதானம் என்ன? உங்களுக்காக நான் சிலுவையிலே பாடுபட்டேன், உங்களுடைய பாடுகள் வேதனைகளை நான் சிலுவையிலே சுமந்து தீர்த்தேன். வேதனையான சிலுவை, அவருடைய சரீரம் வாரினால் அடிக்கப்பட்டது, பிட்கப்பட்டது, இரத்தம் வழிந்தோடி. ஆண்டவர் சொல்லுகின்றார், மகனே மகளே, உனக்காக நான் அடிக்கப்பட்டேன். நீ படுகின்ற இந்த வேதனை, நீ படுகின்ற இந்த கஷ்டம், இவை எல்லாவற்றையும் ஏற்கனவே சிலுவை சுமந்து தீர்த்து விட்டேன். மாத்திரமல்ல, சிலுவையிலே உனக்காக நான் அடிக்கப்பட்டேன். கைகளிலே ஆணிகள் அடிக்கப்பட்டது, என்னுடைய தலையிலே முட்கிரீடம் சூட்டப்பட்டது, என்னுடைய தலையிலிருந்து ரத்தம் வழிந்தோடினது, கையிலிருந்து ரத்தம் வழிந்தோடினது, என்னுடைய முதுகிலிருந்து, என்னுடைய நெஞ்சிலிருந்து, என்னுடைய தொடையிலிருந்து, என்னுடைய காலிலிருந்து, என்னுடைய பாதங்களிலிருந்து ரத்தம் வழிந்தோடினது. மகனே மகளே, உன்னுடைய இந்த பாடுகளை எல்லாம் நான் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டேன். என்னுடைய ஜீவனாகிய ரத்தம், ஒரு சட்டு ரத்தம் கூட இல்லாமல் கடைசியாக என்னுடைய விலாவிலேயும் குத்தி
அந்த இரத்தமும் வெளியேறினது. இவையெல்லாம் உனக்காக. ஆகவே உனக்கு சமாதானத்தை கொடுப்பதற்காகவே சிலுவையிலே நான் பாடுகளை ஏற்றுக்கொண்டேன். என்னுடைய சமாதானம் உன்னோடு இருக்கும். உன்னுடைய வேதனை மத்தியிலே, உன்னுடைய கண்ணீர் மத்தியிலே என்னுடைய சிலுவையை நோக்கி பார் மகனே, மகளே. உனக்காக நான் அடிக்கப்பட்டேன், உனக்காக நான் வேதனைப்பட்டேன். நீ என்னுடைய சமாதானத்தை பெற்றுக்கொள். எனக்காக சிலுவையிலே அணிகள் அடிக்கப்பட்ட ஆண்டவரே, அந்த ஆணிகளிலிருந்து உம்முடைய சரீரத்திலிருந்து வழிந்து ஓடின இரத்தத்தினாலே நீர் என்னை ஆறுதல் கொடுத்து அந்த இரத்தத்தை என் மீது தெளித்து இந்த பயங்கரமான சூழ்நிலையிலே வியாதியை குறித்த பயத்தின் மத்தியிலே இருக்கிற என்னை நீர் இந்த வியாதியின் பயத்திலிருந்து விடுவித்து இந்த வியாதியிலிருந்து என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் காத்துக்கொள்ளும் என்று நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அவருடைய சமாதானத்தை நம்முடைய வாழ்விலை கொடுத்து நம்மை தேற்றுகின்றார். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆண்டவர் சொல்லுகின்ற 3 காரியம். என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், நான் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுவேன், மாத்திரமல்ல என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்கின்ற ஆண்டவர் இந்த 3 நன்மைகளையும் நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலையும் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நம் ஆண்டவரை நோக்கி அமர்ந்த வண்ணமாகவே நாம் ஜெபிப்போம். எல்லா இரக்கங்களுக்கும் எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் காரணராகி எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீரே சமாதானத்திற்கு காரணராக இருக்கிறீர். உம்முடைய சமாதானத்தை எங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்ன ஆண்டவர், கலக்கத்தின் மத்தியிலே கண்ணீரின் மத்தியிலே இருக்கிற எங்களையும் உமக்கு பிரியமான மிகுந்த வேதனையின் மத்தியில் இருக்கின்ற திருச்சபையின் குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் நீர் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நாங்களும் அவர்களும் உம்மை மாத்திரம் நம்பி இருக்கிறோம். நீரே எங்களுடைய நம்பிக்கை, நீரே எங்களுடைய விசுவாசம். இந்த சூழ்நிலையிலே நீர் எங்களை பாதுகாப்பீர், இந்த சூழ்நிலையிலே நீர் எங்களுக்கு உதவி செய்வீர், இந்த சூழ்நிலையிலே நீர் எங்களை போஷித்து நடத்துவீர். இந்த நம்பிக்கையோடு உம்மை விசுவாசிக்கின்ற பிள்ளைகளுக்கு நீர் இரக்கம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீரே ஒவ்வொருவருக்கும் தேவையான உதவி ஒத்தாசைகளை கட்டளையிட்டு அவர்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து பராமரித்து நடத்தியல்ல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நாங்கள் குடும்பமாக உம்மை ஆங்காங்க இருக்கின்ற இடங்களிலிருந்து ஆராதிக்கிறோம். வேதனையின் மத்தியிலே, கண்ணீரின் மத்தியிலே, இழப்புகளின் மத்தியிலே உம்மை ஆராதிக்கின்ற பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்து நீர் ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்திலே இளைப்பாறுகின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்வுக்காகவும் நன்றி செலுத்தும். அவர்கள் எங்களை விட உமக்கு பிரியமாய் வாழ்ந்தவர்கள் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அவர்களைப் போல பரிசுத்த வாழ்வு வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீரே ஒவ்வொருவரையும் ஆறுதல் படுத்தும். எங்களுக்கும் ஒரு இடத்தை நீர் ஆயத்தம் பண்ண போகிறீர். அந்த இடத்திலே நாங்கள் இளைப்பாறும் நேரம் விழுவிடும். ஆண்டவரே, நாங்களும் அவர்களை தரிசிப்போம் என்று நிச்சயத்தை ஒவ்வொருவருடைய வாழ்விலே நீர் கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இது நிமித்தமாக எங்களுடைய வாழ்விலே ஒரு சமாதானத்தை கொடுக்கிறீர். சமாதானம் இழந்து தனிப்பட்ட வாழ்விலே, குடும்பத்திலே சமாதானத்தை இழந்து மிகுந்த கண்ணீரின் மத்தியில் இருக்கின்ற பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்க, தனிப்பட்ட வாழ்விலையும் குடும்ப வாழ்விலையும் வேதனையின் மத்தியிலையும் கண்ணீரின் மத்தியிலையும் உம்முடைய சமாதானத்தை கட்டளையிட்டு நீரே அவர்களை ஆசீர்வதித்து நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சேஷமாக இந்த திருச்சபையின் குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். ஊழியம் செய்கின்ற பிள்ளைகளையும் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து உம்முடைய பரிசுத்த நாம மகிமைக்கென்று எங்கள் ஒவ்வொருவரையும் சாட்சிகளாக எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாள் உற்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகி தேவனுடைய வலது பார்சத்தில் விற்றிருக்கிறார். அவிடத்திலிருந்து உயிருள்ளோரை மரித்தோரின் நியாயம் தீர்க்க வருவார்.
பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபை, பரிசுத்த ஐக்கியம், பாவ மன்னிப்பு, சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் ஆவியோடும் இருப்பாராக. திருமண அறிக்கை. கர்நாடகா சென்ட்ரல் டயசிஸ் கிறிஸ்து ஜீவஜோதி ஆலயத்தைச் சேர்ந்த திரு ஜெயபிரகாஷ், திருமதி பிரேமா பிரகாஷ் அவர்களுடைய மகன் தீபக்கும், CSI ஹோலி கிராஸ் திருச்சபையைச் சேர்ந்த ஜாலஹள்ளி திருச்சபையைச் சேர்ந்த திரு ஸ்டான்லி ராஜன், திருமதி எலிசபெத் டாரதி அவர்களுடைய மகள் ஹெலன் பிந்துவும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்று அறிவிக்கிறேன். இது இவர்களுக்கு 3ஆம் அறிக்கை. கர்நாடகா சென்ட்ரல் டயசிஸ் கிறிஸ்து ஜீவஜோதி ஆலயத்தைச் சேர்ந்த திரு ஜெயக்குமார், திருமதி வனஜா ஜெயக்குமார் அவருடைய மகன் இமானுவேல் ரெஸ்டிடோவும், மெட்ராஸ் டயசிஸ் பாடி சென்ட் மைக்கேல்ஸ் சர்ச் சேர்ந்த திரு ஜெயராஜ், திருமதி ரூத் ஞானசெல்வி அவருடைய மகள் பேபி ஷாலினியும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்று அறிவிக்கிறேன். இது இவர்களுக்கு 1ஆம் அறிக்கை. இவர்களை திருமணத்தில் இணைக்கக்கூடாதபடி நியாயமான காரணமும் அல்லது தடை ஏதாவது இருக்குமானால் சபையின் போதகருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அமர்ந்த வண்ணமாகவே திருமணம் செய்ய இருக்கின்ற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக, குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உடைய சமூகத்தை இணைக்கப்படும்படியாக ஆண்டவர் தெரிந்தெடுத்த நம்முடைய பிள்ளைகள் தீபக், ஹெலன் பிந்துவுக்காக, அதே போல இமானுவேல் ரெஸ்டிடோ, பேபி ஷாலினி ஆகியோருடைய பிள்ளைகளுக்காக நோக்கிப்பார். ஒருவருக்கு ஒருவர் ஏற்ற துணையாக இறைக்கும்படியாக தெரிந்தெடுத்த ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை ஏற்ற குடும்பமாக இணைத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி சிறந்த முன்மாதிரியான குடும்பங்களாக ஆலயத்தில் இணைக்கப்படுகின்ற பிள்ளைகள் இணைக்கப்பட்டு உம்மை மகிமைப்படுத்தும். நீரே கிருபை திருமணத்துக்காக செய்கின்ற எல்லா ஆயத்தங்களையும் ஆண்டவருதாமே ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அருமையான பிள்ளைகளுடைய பெற்றோருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமணத்திற்காக செய்கின்ற ஆயத்தங்களிலே கர்த்தர் கூட இருந்து பிள்ளைகளுக்கு வேண்டிய பாதுகாவலை பராமரிப்பை கட்டளை வேண்டும் சொல்லி பல இடங்களுக்கு பிரயாணம் செய்யும் பொழுது பாதுகாவலை திருமண காரியங்களை முன்னின்று நடத்தும் பொழுது உடைய பாதுகாவலை நீர் அவர்களுக்கு கட்டளை தர வேண்டும் என்று தெரிவிக்கிறோம். ஆலயத்திலே பிள்ளைகள் இணைக்கப்படும் பிரசன்னத்தை உணர்ந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. கிறிஸ்துவுக்குள் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த வாரம் நம் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய திருச்சபைக்கும் ஒரு மிகுந்த வேதனையான கடினமான சூழ்நிலையை கடந்து வந்த ஒரு வாரமாக இருக்கிறதை நாம் அறிவோம். மற்ற நாட்களைப் போல் அல்ல, இந்த நாளின் ஆராதனை உண்மையிலேயே ஒரு வேதனையோடு கஷ்டத்தோடு நடத்தப்படுகின்ற ஒரு ஆராதனையாக இருக்கிறது.
ஒவ்வொரு நாளும் கேட்ட செய்தி மனதை உடைப்பதாக அமைந்தது. கடந்த திங்கட்கிழமை 19ஆம் தேதி இரவிலே கிடைத்த செய்தி, நம்முடைய சபையைச் சேர்ந்த திரு ராஜசேகரன் அவர்கள் மரண செய்தி. அதைத் தொடர்ந்து 21ஆம் தேதி இரண்டாவது நாளிலே புதன்கிழமையிலே காலையிலே கிடைத்த செய்தி, திரு ராஜசேகரன் அவர்களுடைய மனைவி திருமதி ரெஜினா ராஜசேகரன் அவர்களுடைய மரண செய்தி. ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து ஆண்டவரை ஆராதித்து குடும்பமாக ஆல்டரிலே முழங்காற்படியிட்டு ஜெபித்து தங்களுடைய மகளுடைய 30ஆம் தேதி நடக்க இருந்த அவர்களுடைய மகள் ரெபேக்கா பிரியாவினுடைய திருமணத்திற்காக அவர்கள் ஜெபித்து கடந்து சென்றார்கள். அந்த திருமணம் வருகின்ற 30ஆம் தேதி நியமிக்கப்பட்டது. இந்த மரண செய்தி அருமையான பிள்ளையினுடைய உள்ளத்தை எவ்வளவாக உடைத்தது, நம் எல்லாருடைய உள்ளத்தையும் எவ்வளவாக உடைத்தது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். திருச்சபையின் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அவர்களை குறித்து பேசினார்கள். அவர்களோடு கூட தொடர்புடையவர்களும் அவர்களை குறித்து பேசினதை கேட்க முடிந்தது. அதே சமயத்திலே சகோதரி ரெஜினா அவர்கள் மரித்த அடுத்த நாளிலே இன்னொரு சம்பவம் நடந்திருக்கிறது. அவர்களுடைய சகோதரர் திரு ராஜன் அவர்களும் 51 வயதிலே ஆண்டவருடைய ராஜ்யத்திலே கோவிட் வியாதியினாலே பிரவேசித்திருக்கின்றார்கள். இந்த குடும்பம் எவ்வளவாக உடைந்திருக்கும் என்பதை நாம் நினைத்து பார்க்கும் பொழுது மிகுந்த வேதனையான ஒரு அனுபவமாக இருக்கிறது. அடுத்த நாள் 22ஆம் தேதி நடு இரவிலே கிடைத்த ஷாக்கிங் நியூஸ், நம்முடைய சபையிலே ஏற்கனவே 5 ஆண்டுகள் பணி செய்து இப்பொழுது நம்முடைய சபையின் போதகராக பணி செய்து கொண்டிருந்த அருள் திரு கிறிஸ்டி ராஜ்குமார் ஐயாவினுடைய மரண செய்தி. அம்மாவையும் பிள்ளைகளையும் பார்த்த பொழுது வேதனையிலே அவர்கள் எவ்வளவாக துடித்தார்கள் என்பதை காண முடிந்தது. ஐயாவினுடைய ஊழியம் இந்த திருச்சபைக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக அமைந்தது. இந்த ஆலயத்திலே 5 ஆண்டுகள் பணி செய்து அவர்கள் பிரிய உபசார நேரத்திலே பாடின சந்திப்போம் சந்திப்போம் என்கின்ற பாடல் இன்றைக்கு உலகம் எங்கும் சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. சிறந்த பாடல்களை பாடி ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுத்து நம்மை பல விதங்களிலே ஆவிக்குரிய வாழ்விலே தட்டி எழுப்பினவர்கள். இந்த திருச்சபையை குறித்து சொல்லும் பொழுது அவர்கள் இந்த திருச்சபையை எவ்வளவாக நேசிக்கிறார்கள் என்பதை நான் உணர்ந்து கொள்ள முடிந்தது. அநேக காரியங்களை என்னிடத்தில் அவர்கள் பகிர்ந்து கொடுத்திருக்கின்றார்கள். அன்பான திருச்சபையின் மக்கள், ஊழியர்களை நேசிக்கின்றவர்கள், போதகர்களோடு மிகுந்த ஒத்துழைப்பு கொடுக்கிறவர்கள் என்று அவர்கள் அதிகமாக பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்களை தொடர்ந்து ஊழியம் செய்த கடந்த பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி நம்மை விட்டு கடந்து சென்ற அருள் திரு ஜான் பீட்டர் ஐயாவை குறித்து அவர்கள் சொல்லும் பொழுது, இந்த திருச்சபையை நான் எப்படி வழி நடத்தினேனோ அதை அவர்களும் அதை போலவே வழி நடத்திய 5 ஆண்டுகள் இந்த திருச்சபையை மிக நேர்த்தியாக நடத்தி சென்றார்கள் என்று சொல்லி அவர்களை குறித்தும் பெருமையாக பல நேரம் பேசியிருக்கிறார்கள். ஒரு முறை எழுதல், பல நேரம் என்னிடத்திலே சொல்லியிருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த 2 ஊழியர்களும் 10 ஆண்டுகள் நமத்திலே சிறப்பாக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தவர்கள். ஜான் பீட்டர் ஐயாவினுடைய மரணம் எல்லாருடைய உள்ளத்தையும் உடைத்தது. அதை போல 22ஆம் தேதி நடு இரவிலே நம்மை விட்டு கடந்து சென்ற கிறிஸ்டி ராஜ்குமார் ஐயாவினுடைய மரணமும் உள்ளத்தை உடைப்பதாக அமைந்தது. திருச்சபை ஊழியம் இதிலே தான் தன்னுடைய நேரத்தை அதிகமாக செலவிட்டவர்கள். மனைவியையும் பிள்ளைகளையும் அதிகமாக நேசித்தார்கள்.
இந்த சூழ்நிலையிலே அவர்களுடைய மரணம் குடும்பத்தின் பிள்ளைகளுடைய மனதிலே பெரிய அசைவை, வேதனையை ஏற்படுத்தியது. திருச்சபையின் பிள்ளைகள் அவர்களோடு நன்கு பழகினவர்கள். அவர்களை குறித்து பகிர்ந்து கொடுத்த செய்தி எவ்வளவாக அவர்கள் எல்லாரும் நேசித்தார்கள், அவர்கள் மக்களையும் ஊழியர்களையும் எவ்வளவாக நேசித்தார்கள் என்பதை அறிந்து கொள்ள முடிந்தது. ஐயாவினுடைய குடும்பத்திற்காகவும் நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிப்போம். ஆண்டவர் குடும்பத்தின் பிள்ளைகளை ஆறுதல் படுத்தும்படியாக, அம்மாவையும் பிள்ளைகளையும் பாதுகாத்து தாங்கி வழி நடத்தும்படியாக நாம் ஜெபிப்போம். மாத்திரமல்ல, 23ஆம் தேதி காலையிலே சுமார் 7:45 மணிக்கு நம்முடைய ஆலயத்திலே ஸ்டூவர்டாக பல வேலைகளை ஓடி ஆடி திரிந்து கொண்டு எல்லா நேரத்திலையும் ஆலயத்திற்குள்ளாக வரும் பொழுதெல்லாம் எங்களுக்கு முன்பதாகவே வந்து பல பணிவிடைகளை செய்து நம்முடைய வாலிப சகோதரர்களை அதிகமாக நேசித்து ஆண்டவருடைய பணியிலே உறுதுணையாக இருந்த அருமையான சகோதரர் டேனியல் அவர்களுடைய மரண செய்தி பெரிய அசைவை உருவாக்கி, உண்மையிலேயே வேதத்திலே சொல்லப்பட்ட நடுக்கமும் திகிலும் என்கின்ற அந்த அனுபவத்தை காலையில் 7:45 மணிக்கு அந்த செய்தியை கேட்ட உடனே நான் என்னுடைய சரீரத்திலே உணர்ந்தேன். அருமையான சகோதரி ஜெஸ்ஸி அவர்கள் சண்டே ஸ்கூல் ஊழியத்திலே மிகுந்த உற்சாகமாக ஈடுபட்டார்கள். பிள்ளைகள் 2 பேரும் அம்மாவுமாக ஆலயத்திலே வந்து ஆண்டவரை ஆராதித்தார்கள். நான் அவர்கள் 3 பேரும் ஒரே பெஞ்சில் அமர்ந்து ஆண்டவருடைய ஆலயத்திலே ஆண்டவரை ஆராதித்த காட்சியை நான் பார்த்திருக்கிறேன். சகோதரர் டேனியல் அவர்களோடு ஆலயத்தில் அமர்ந்திருக்க மாட்டார்கள், ஆனால் ஆலயத்தின் பல்வேறு பணிகளை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். ஆராதனைக்கு முன்பதாக கடந்து வருவார்கள். ஆராதனை முடிந்து சில மணி நேரங்கள் கழித்துதான், எல்லா பணிகளையும் முடித்து விட்டுதான் வீட்டிற்கு செல்வார்கள். எவ்வளவாக ஆண்டவரை, ஆலயத்தை, குடும்பத்தை நேசித்த அருமையான சகோதரர். அவருடைய மரணம் பெரிய ஷாக்கிங் நியூஸாக அமைந்தது. 23ஆம் தேதி மதியம் கிடைத்த ஒரு செய்தி, திரு சாம் ஜெகநாதன் அவர்களுடைய மரண செய்தி. 87 வயதானவர்கள். ஆனால் எத்தனை முறை என்ன அரசாங்கத்தின் அறிவிப்பை குறித்து சொன்னாலும் எதை குறித்தும் கவலைப்படாமல் 8 மணிக்கு ஆராதனை என்றால் 7:30 மணிக்கெல்லாம் ஆலயத்திற்கு கடந்து வந்து விடுவார்கள். பின்பாக வந்து அமைதியாக அமர்ந்திருப்பார்கள், ஜெபிப்பார்கள். ஆராதனை முடிந்தவுடனே என்னை சந்திக்காமல் அவர்கள் கடந்து சென்றதில்லை. வந்து ஐயா பிளஸ் பண்ணுங்கள் என்று ஒரு பிளஸ்ஸிங் வாங்கி கடந்து செல்கின்றவர். ஒரு முறை அவர் என்னோடு பகிர்ந்து கொடுத்து கொண்டிருந்தார். ஒரு பிராமின் கம்யூனிட்டியிலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவராக, ஆண்டவருக்காக வைராக்கியமாக ஆண்டவரை நம்பி வாழ்ந்த ஒரு பிள்ளை. 87 வயதிலையும் ஆண்டவரை உறுதியாய் பிடித்த ஒரு பிள்ளை. அவருடைய மரணமும் பெரிய ஷாக்கிங் நியூஸாக அமைந்தது. அதைத் தொடர்ந்து மாலையிலே நம்மை விட்டு கடந்து சென்ற இந்த 23ஆம் தேதியே மாலையிலே கடந்து சென்ற 3வது நபர் திரு ஆல்பர்ட் அவர்கள். மருத்துவமனையிலே உயிருக்காக போராடி கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு ஒரு கடினமான சூழ்நிலை. அவருடைய மனைவியும் சண்டே ஸ்கூல் டீச்சராக ஆலயத்திலே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தவர்கள். மகளும் வாலண்டியராக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தவர்கள். குடும்பமாக கர்த்தருடைய ஆலயத்திலே உற்சாகமாக ஈடுபட்ட கர்த்தருடைய பிள்ளைகள். அவருடைய மரண செய்தியும் குடும்பத்தை உலுக்கினது. எவ்வளவாக வேதனைப்பட்டார்கள் என்கின்ற செய்தியை கேட்டபொழுது மண் உடைந்தது. உண்மையிலேயே கிட்டத்தட்ட 6 மரணங்கள்
உள்ளத்தை உடைப்பதாகவும் நம் எல்லாரையும் ஒரு பயத்தின் மத்தியிலே தள்ளின ஒரு வாரமாக இருந்திருக்கிறது. ஆண்டவர் தாமே ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆறுதல் படுத்தும்படியாக நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். திருச்சபையாக நாம் அவர்களுக்காக ஜெபிப்போம். நம்முடைய தனி ஜெபத்திலேயும் குடும்ப ஜெபத்திலேயும் ஆண்டவர் அருமையான பிள்ளைகளை ஆறுதல் படுத்தி வழிநடத்தும்படியாக நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிப்போம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று உம்மை விசுவாசித்து வாழ வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆண்டவரே, உம்மை விசுவாசித்த குடும்பங்களில் ஏற்பட்ட இழப்புகள் குடும்பத்தின் பிள்ளைகளை எத்தனை வேதனைக்குள்ளாக்கி இருக்கிறது என்பதை எங்களுடைய கண்களால் கண்டு உம்முடைய ஆறுதலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சேஷமாய் இந்த திருச்சபையை அதிகமாக நேசித்து 5 ஆண்டுகள் பணி செய்து மீண்டுமாக இந்த சபையின் போதகராக பொறுப்பேற்று இந்த திருச்சபையின் வளர்ச்சிக்காக பல்வேறு ஆலோசனைகளை கொடுத்து ஊழியர்களையும் உதவி செய்கின்ற ஊழியர்களையும் திருச்சபையின் மக்களை நேசித்து தனக்கு எந்த நிகழ்ச்சி என்றாலும் இங்குள்ள மக்கள் அவர்களை அழைத்த போது இந்த ஆலயத்தின் பணிகளையும் விட்டு இங்கு வந்து அவர்கள் செய்த உதவிகளை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவருடைய ஊழியம் எனக்கு முதன்மையானது. வேத புத்தகத்தை கையில் எடுக்காமல் நான் ஆராதனைக்கு செல்வதில்லை என்று உம்மிடத்தில் எவ்வளவு வைராக்கியமாக உம்மை சார்ந்து வாழ்ந்தார்கள் என்பதை அறிந்திருக்கிற ஆண்டவர், உம்முடைய நேரம் வந்த பொழுது உம்முடைய ராஜ்யத்தில் இளைப்பாறுபடியாக அழைத்தி, ஆனாலும் ஆண்டவரே, இது உம்முடைய ஊழியர்களால் எங்களாலும் ஐயாவினுடைய குடும்பத்தின் பிள்ளைகள், அம்மா மற்றும் பிள்ளைகளால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது. அவர்கள் ஊழியம் செய்த திருச்சபையின் மக்கள், அவர்களை நேசித்த திருச்சபையின் மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பெரிய இழப்பாக அமைகின்றது. ஆண்டவரே, நீரே அம்மாவையும் பிள்ளைகளையும் ஆறுதல் படுத்து உம்முடைய பாதுகாவலையும் பராமரிப்பை கட்டளையிட்டு அவர்களை தாங்கியிருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்மால் மாத்திரம் அவர்களை ஆறுதல் படுத்த முடியும். ஆறுதல் தேற்றி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதே போல கர்த்தாவே, இந்த ஆலயத்திலே பல மணி நேரங்கள் காத்து கிடந்து உம்முடைய ஊழியர்களுக்கு உதவி செய்த எங்களுடைய அருமையான வாலிப சகோதரர்களையும் திருச்சபையின் மக்களையும் உற்சாகப்படுத்தி வீடுகளை சந்திக்க சென்ற பொழுதெல்லாம் என்னுடைய வாகனத்திலே எங்களை எல்லாரையும் அழைத்து சென்று திருச்சபையின் பிள்ளைகள் எந்த நேரத்திலே ஒரு உதவி என்றாலும் அழைத்தவுடனே தன்னுடைய வாகனத்தை எடுத்துக்கொண்டு கடந்து சென்று உதவி செய்த உம்முடைய பிள்ளை அருமையான சகோதரர் டேனியல் அவர்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுங்கள். எவ்வளவாக உம்மை நேசித்தார்கள், ஆலயத்தை நேசித்தார்கள், திருச்சபையின் பிள்ளைகளை நேசித்தார்கள், அதன் பின்பு குடும்பத்தின் பிள்ளைகளை நேசித்தார்கள் என்பதை அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே, அவர்களுடைய சமூகத்தில் இளைப்பாறுகிறார்கள், ஆனாலும் அவர்களுடைய பிரிவால் வாடுகின்ற அருமையான சகோதரி ஜெஸ்ஸி அவர்களுக்காக, அன்பு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவர்கள் ஒருபோதும் என்னுடைய கணவர், தங்களுடைய தகப்பனார் ஆலய ஆராதனையிலே தங்களோடு இருக்க வேண்டும் என்று வற்புறுத்தினதில்லை. ஏனென்றால் அவர்களுடைய ஊழியத்தை செய்கிறார்கள் என்று ஆலயத்திலே அமர்ந்தார்கள். அருமையான சகோதரர் வீட்டிலே செலவிட்ட நேரத்தை விட ஆலயத்திலே செலவிட்ட நேரம் அதிகம். அருமையான சகோதரி, பிள்ளைகளை நீரே ஆறுதல் படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எவ்வளவாக அவர்கள் துடித்தார்கள் என்பதை அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. நீரே அவர்களை ஆறுதல் படுத்தி உம்முடைய பாதுகாவலை கட்டளையிட்டு நீரே உம்முடைய பிள்ளைகளுக்கு துணையாயிருந்து அந்த இடத்திலே நீர் அவர்களை வழிநடத்தியிருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதே போல திரு ஜெகநாதன் அவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். நேசித்து உம்முடைய ஆலயத்திலே வந்துமே ஆராதித்த பிள்ளை,
பல ஆண்டுகள் தன்னுடைய வாழ்வை தனிமையிலே கழித்த பிள்ளை. ஆனாலும் ஆண்டவர் எனக்கு போதும், எத்தனை அரசாங்கத்தின் கட்டுப்பாடுகள் இருந்தாலும் ஆண்டவரை ஆராதிப்பதை நான் விடமாட்டேன், ஆலயத்திற்கு நான் கடந்து வந்தே தீருவேன் என்று சொல்லி கடந்து வந்த பிள்ளை கர்த்தாவே, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திலே அவர்கள் இளைப்பாறுகின்றார்கள். உம்மை நேசித்த பிள்ளையை நீர் அழைத்திருக்கிறீர். நீரே ஆண்டவரே திருச்சபையின் பிள்ளைகளை ஆறுதல். அதே போல அருமையான சகோதரர் ஆல்பர்ட் அவர்களுடைய குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். சகோதரருடைய சிறந்த வாழ்வுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எவ்வளவாக அந்த கடைசி நேரத்தில் அவர்கள் பாடுகளை அனுபவித்தார்கள் என்பதை எல்லாம் அறிந்த ஆண்டவர் உம்முடைய பிள்ளையும் ராஜ்யத்திலே இளைப்பாறும்படியாக நீர் அழைத்திருக்கிறீர். அவர்களுடைய மகிழ்ச்சியிலே பங்கு பெற்றால் வேதனையோடு இருக்கின்ற அருமையான சகோதரி பியூலாவுக்காக, அவருடைய அன்பு பிள்ளைகளுக்காக நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். உடைய ஊழியத்தை செய்த பிள்ளைகள் கர்த்தாவே, உம்மையும் திருச்சபையின் ஊழியங்களையும் ஊழியர்களையும் நேசித்த பிள்ளைகள், வேதனையோடு இருக்கின்ற பிள்ளைகளை கர்த்தர் ஆறுதல் படுத்தும். நீரே அவர்களுக்கு துணையாயிருந்து நடத்தியிருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீ இப்படிப்பட்ட மரண செய்திகள் எங்கள் யாரையும் வேதனைப்படுத்தாத, திருச்சபையின் எந்த குடும்பத்தையும் வேதனைப்படுத்தாதபடி ஆண்டவர் தாமே எங்களுடைய திருச்சபையின் குடும்பம் ஒவ்வொன்றையும் உடைய இரத்த கோட்டைகளாய் மறைத்து பாதுகாத்திருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் எங்கள் ஆறுதலின் தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஜெபம் செய்வோம். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இதுதான். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே, ஆமேன். ஆண்டவரே, உமது இரக்கத்தை எங்களுக்கு காண்பியோம், உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யோம். ஆண்டவரே, எங்கள் ஆளுபவர்களை வழி நடத்தும். அவர்களுக்கு பரத்திலிருந்து வரும் ஞானத்தை கொடுத்தருளும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியும். நீர் தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். ஆண்டவரே, உமது ஜனத்தை ரட்சியும். உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை தந்தருளும். தேவரீரே அல்லாமல் உலகத்தை ஆளுபவர் வேறு ஒருவரும் இல்லை. ஆண்டவரே, எங்கள் இருதயத்தை சுத்திகரியும். உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதேயும். ஜெபம் செய்வோம். சமாதானத்துக்காக ஜெபிப்போம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தை விரும்புகிறவருமாகிய தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மீட்சியாதி. தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிறமது அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களையும் நின்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றியருளோம். ஆமேன். சகல பரிசுத்த விருப்பங்களுக்கும், சகல நல் ஆலோசனைகளுக்கும், சகல நீதியான கிரியைகளுக்கும் காரணராகிய ஆண்டவரே, உலகம் தரக்கூடாத சமாதானத்தை உமது அடியாராகி எங்களுக்கு தந்தர். நாங்களும் அது கற்பனைகளுக்கு கீழ்ப்படியும் நடக்க மன உற்சாகம் உள்ளவர்களாயிருந்து சத்துரு பயமில்லாமல் மலை காக்கப்பட்டு ஆறுதலோடும் அமைதலோடும் எங்கள் ஜீவ காலத்தை போக்குவது எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியங்களை நிமித்தம் கிருபை செய்தருளோம். ஆமேன். ஆண்டவருடைய கிருபைக்காக நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள நித்திய பிதாவே, இந்நாள் வரை எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரம பிதாவாகி ஆண்டவரே, இந்நாளிலும் அது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்குட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாயிருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உடைய ஆளுகையினாலே நடத்தியருள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். எல்லா மோசங்களுக்கும் விலக்கி காப்பதற்காக நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிப்போம்.
ஆண்டவரே, கடினமான சூழ்நிலையிலே, அந்தகாரம் நிறைந்த சூழ்நிலையிலே நீருடைய ஒளியை எங்களிலே வீச செய். இந்த நாட்களிலே நேரிடும் சகல மோசங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் உமது பிள்ளைகளாகிய எங்கள் ஒவ்வொருவரையும் உமது மிகுந்த இரக்கத்தினால் விலக்கி காக்க வேண்டும் என்று உம்முடைய ஒரே குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தம் வேண்டிக் கொள்கிறோம். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபையளித்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடியோரும் பொழுது அவர்கள் கேட்கிறவைகளை அருளிச் செய்வேன் என்று வாக்குறுதி இருக்கிறீர்கள். கர்த்தாவே, உமது அடியார் ஆகிய எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டா. எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மேலே உடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டோம். ஆமேன். நாம் யாவரும் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும்படியாக, நம் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய பாதுகாவலை கொடுக்கும்படியாக நாம் ஆண்டவரிடத்திலே ஜெபிப்போம். அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் திடப்படுத்தும்படியாக, விசேஷமாக இந்த கோவிட் வியாதியின் பயத்தை நம்மிலிருந்து எடுத்து போடும்படியாக ஆண்டவர் அவருடைய இரத்தத்தை நம் ஒவ்வொருவர் மீதும் தெளித்து பாதுகாவலை கொடுக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். அதே வேளையிலே கடந்த வாரத்திலே தங்களுக்கு பிரியமானவர்களை இழக்கு கொடுத்து திருச்சபையின் ஊழியருடைய குடும்பத்திற்காக ஆண்டவருடைய ஊழியத்தை உற்சாகமாய் செய்து ஆண்டவரை ஆராதித்து இந்த நாட்களிலே ஆண்டவருடைய ராஜ்யத்திலே பிரவேசித்திருக்கின்ற கர்த்தருடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தை ஆண்டவர் ஆறுதல் படுத்தும்படியாகும் நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எங்களை வழி நடத்துகின்ற எங்கள் ஆண்டவரே, உம்முடைய ஊழியக்காரருடைய குடும்பமும் திருச்சபையின் பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய குடும்பமும் எவ்வளவாக கலக்கத்தின் மத்தியிலையும் வேதனையின் மத்தியிலையும் கண்ணீரின் மத்தியிலையும் இருக்கிறோம் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. விசேஷமாக கடந்த திங்கட்கிழமையிலிருந்து நடந்த சம்பவங்கள் எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் எவ்வளவாய் உடைத்து போட்டது என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். திங்கட்கிழமை இரவிலே கேட்ட செய்தி, புதன்கிழமை கேட்ட செய்தி, வியாழக்கிழமை நடு இரவிலே கேட்ட செய்தி, வெள்ளிக்கிழமை கேட்ட 3 செய்திகள் எங்களை மிகுந்த வேதனைக்குள்ளாக்கி, எங்களுடைய திருச்சபையின் பிள்ளைகளை மிகுந்த வேதனைக்குள்ளாக்கி இருக்கிறது என்பதை அறிவீர் ஆண்டவரே. ஏனென்று கேட்பதற்கு எங்களுக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை. உமக்கு பிரியமான பிள்ளைகள் உம்மிடத்திலே இளைப்பாறும்படியாக அவர்களுக்கு ஆயத்தம் பண்ணின வாசஸ்தலத்திலே நீர் அவர்களை சேர்த்திருக்கிறீர். ஆனாலும் ஆண்டவரே, அவருடைய பிரிவால் வேதனையோடு இருக்கின்ற ஊழியக்காரருடைய குடும்பத்திற்காகவும் திருச்சபையின் பிள்ளைகளுடைய குடும்பத்திற்காகவும் அவர்களுடைய ஆறுதலுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் அவர்களோடு இருப்பதோ, நாங்கள் அவரிடத்திலே பேசுவதோ, எங்களுடைய வார்த்தைகள் உலக பிரகாரமான மனிதர்களுடைய வார்த்தைகள் எந்த விதத்திலேயும் உடைய பிள்ளைகளை ஆறுதல் படுத்த முடியாது என்பதை அறிந்திருக்கிறோம். ஆறுதலின் தெய்வமாகிய நீர் அவர்களுக்கு துணையாயிருந்து அவர்களை ஆறுதல் படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தங்களுக்கும் இந்த வியாதி வந்து விடுமோ என்று பயத்தின் மத்தியிலே இருக்கின்ற திருச்சபையின் பிள்ளைகளுக்காக குடும்ப உறுப்பினர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே உம்முடைய இரத்தத்தை ஒவ்வொருவருடைய உச்சந்தலையிலையும் நீர் ஊற்றி நீர் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்.
உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாய் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மறைத்து பாதுகாத்திருள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை ஒவ்வொருவருக்கும் வேண்டிய பாதுகாவலை கட்டளையிட்டு சேஷ்மாய் பல இடங்களுக்கு தங்களுடைய பணி நிமித்தமாக செல்லுகின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிரயாண நேரத்திலேயோ, வேலை செய்கின்ற இடத்திலேயோ, வியாபாரம் செய்கின்ற இடத்திலேயோ உடைய பிள்ளைகளுக்கு அந்த வியாதி தொற்றாதபடி, இந்த தொற்று வியாதியிலிருந்து உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் பாதுகாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வாகனங்களிலே பிரயாணம் செய்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் வாகனங்களிலே செல்லும் பொழுது ஆண்டவரே, பிரயாண நெருக்கடிகளிலே செல்லும் பொழுது, டிராபிக் ஜாம்லே உடைய பிள்ளைகள் சிக்கும் பொழுது, இந்த சூழ்நிலையில இந்த தொற்று வியாதி உடைய பிள்ளைகளை தொற்றாதபடி, இனி இப்படிப்பட்ட மரண செய்திகளை நாங்கள் கேட்காதபடி, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை சுகப்படுத்தினார் என்று மருத்துவர்கள் அதிசயிக்கத்தக்கதாக ஒவ்வொருவருக்கும் வேண்டிய சுகத்தையும் பாதுகாவலை நீர் கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொடர்ந்து திருச்சபையின் பிள்ளைகள் கையிட்டு செய்கின்ற வேலைகளை ஆசீர்வதியும். வீடுகளிலே அமர்ந்து ஆராதித்தாலும் ஆண்டவர் இந்த ஆராதனையிலே தம்முடைய பிரசன்னத்தால் தங்களுடைய வீடுகளை நிரப்பி இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு உம்முடைய பிள்ளைகள் துதித்து மகிமைப்படுத்தத்தக்கதாக உம்மிடத்திலே வேண்டிக் கொள்ளுகின்ற நன்மைகளை நீர் கொடுப்பீர் என்று நிச்சயத்தோடு நோக்கி பார்க்கத்தக்கதாக நீதாமே உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை செய்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுக்காக சிலுவையிலே இரத்தம் சிந்தி எங்களுடைய பாவங்களிலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து, பாடுகளிலிருந்து, கவலையிலிருந்து, கண்ணீரிலிருந்து விடுவிக்கும்படியாக ஏற்கனவே எங்களுடைய பாரத்தை சுமந்து தீர்த்து விட்டார் என்ற நம்பிக்கையை கொடுத்திருக்கிறோம். உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையினாலே நாங்கள் மரித்த பின்பும் உயிரோடு எழும்புவோம் என்ற நிச்சயத்தை கொடுத்திருக்கிறோம். கடந்த வாரத்திலே எங்களை விட்டு கடந்து சென்ற பிள்ளைகள் மரித்தோர் உயிர்த்தெழும்பும் நாளிலே அவர்களும் உயிரோடு எழுந்திருப்பார்கள். நாங்களும் அவர்களை தரிசிப்போம் என்ற விசுவாசத்தோடு உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆறுதல் அடையத்தக்கதாக நீரே கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இன்னும் பலவிதமான பலவீனங்களின் மத்தியில் இருக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் சுகத்தை கொடும், பலத்தை கொடும், உம்முடைய பாதுகாவலை கட்டளையிட்டார். சிறு பிள்ளைகள், வாலிப சகோதர சகோதரிகள், பெரியவர்கள், குடும்பமாய் இருக்கின்றவர்கள், தனிமையில் இருக்கின்றவர்கள், ஆண்டவரே கணவனை மனைவியை இழந்து நிலையிலே வாழ்ந்து வருகின்ற மக்கள், குழந்தை இல்லாத நிலையிலே ஆண்டவரே எங்களுக்கு இரக்கம் செய்ய மாட்டீரா, எங்களுக்கு உடைய பாதுகாவலை கொடுக்க மாட்டீரா என்று ஜெபிக்கின்ற பிள்ளைகள் எல்லாருக்கும் அந்தந்த நாளுக்கு தேவையான தேவைகளை நீரே சந்தித்து அவர்களை நடத்திட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். திருச்சபையின் ஊழியத்தில் ஈடுபடுகின்ற பிள்ளைகளை ஆண்டவர் தாமே ஆசீர்வதித்து இந்த ஆராதனையிலே பல்வேறு விதங்களிலே உதவி செய்த நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய நன்மையினால் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சேஷமாய் ஆண்டவரே, உடைய ஊழியத்தை செய்யும்படியாக வருகின்ற அருமையான போதகர் ஐயாவுக்காக ஜெபிக்கிறோம். சவுந்தரராஜன் ஐயாவுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை இந்த திருச்சபையின் மக்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுக பிரசன்னத்தை உங்கள் மேல் வீச செய்து எப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமேன். கர்த்தர் தந்த ஈவுக்காக என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம். விண்ணோர் மண்ணோர் கூட்டமாக பாடுவார் சங்கீதனம். மீட்கப்பட்ட யாவராலும் ஏக தேவன் ரீருக்கே ஆரவார மாயந்தைக்கும் சோத்திரம் உண்டாகவே. ஆமென். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும்
மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. தேவ சமாதானத்தோடே போக கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.